சாவர்கர் அதாவது தீபம். சாவர்கர் என்றால் என்ன? சாவர்கர் என்றால் அப்போது சாவர்கர்னா தத்துவம், சாவர்கர்னா தர்க்கம், சாவர்கர் என்ற இளவை, சாவர்கர் என்ற 3, சாவர்கர் என்ற வாரன், சாவர்கர் என்ற ஜுவலிப்பு. நானும் வெளியே யாருக்காவது 2 வயது என்னும் தண்டனை வழங்கி இருக்கிறேன். மேலுள்ளவர் ஒரு வாழ்க்கையை கொடுத்தார், நீதிபதி ஐயா 2 கொடுத்தார். எந்த ஒரு மதத்தையும் விட இது மிகவும் உயர்ந்தது மற்றும் மேலானது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அகண்ட பாரதத்தை நிச்சயமாக உருவாக்குவோம். அகண்ட பாரதத்தின் முக்கியமான பகுதிகள் யாவை என்றால், நீங்க ஏன் உங்கள் மதத்தை வெறும் உடைகள், ஜனயு, சுட்டி மற்றும் கோமூத்திரம் வரை மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள்? இது இந்துத்துவம் அல்ல. நீங்கள் ஹரிஜன் என்று அழைப்பவர்களும். நான் சுரண்டப்பட்டவன். தலைமுறை இந்தியா. இந்தியா உன் உயிர் என் உயிர், என் உயிர் உன் உயிர். அக்டோபர் 1920ல கேரளாவின் காலிக்கட்ல நடைபெற்ற கிலாஃபத் மண்டல கூட்டத்துல பஞ்சாபில் இருந்து மௌலானா அல்லா பக்ஷ் வந்திருந்தார். காலிக்கத்தில் உள்ள முஸ்லிம்கள் கிலாஃபத் மண்டலத்தின் தலைவர் ராமநாராயணன் நம்பூதிரிக்கு அல்லா பக்ஷ் உரையாற்றும் முன் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை காட்ட அல்லா பக்ஷ் ஏறி இருந்த வண்டிய குதிரைகளால் அல்லாம இந்த இளைஞர்களால் இழுக்க செய்ய வேண்டும் என்று விளக்கியார்கள். இதனால் இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் அழகான செய்தி முழு நாட்டிலும் பரவும். நாராயணன் மகிழ்ச்சி அடைந்தார். பக்கீல் அல்லா பக்ஷ் ராஜாக்களின் போல் நேராக அமர்ந்திருந்தார். முஸ்லிம்கள் சுபான் அல்லா, சுபான் அல்லா மற்றும் அல்லாஹு அக்பர் என்று முழக்கமிட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்துக்கள் அல்லா பக்ஷ் மீது பூக்கதை பொழிந்தனர். இந்த இளைஞர்கள் அல்லா பக்ஷின் பக்கீல் குதிரைகளுக்கு பதிலாக நுகரப்பட்டு முழு காலிக்கட்டிலும் அல்லா பக்ஷை ஒரு ராஜாவாக ஊர்வலமாக அழைத்து சென்றனர். முஸ்லிம்கள் பெருமையுடன் மார்பை விரித்து நின்றனர். ஆனால் இந்துக்களிடமிருந்து ஒரு சிறிய தவறு நடந்தது. அதாவது ஒரு நாயர் வாயிலிருந்து அல்லாஹும் அக்பர் நடுவில் வந்தே மாதரம் என்ற முழக்கம் வந்துவிட்டது. முஸ்லிம் இளைஞர்கள் உடனே அந்த நாயரை ஊர்வலத்திலிருந்து இழுத்து வெளியேற்றினர். இந்து தலைவர்கள் உத்தரவிட்டனர், இந்துக்களும் அல்லாஹும் அக்பர் என்ற முழக்கம் விட வேண்டும் என்று. இந்த கதையை நீங்கள் கேட்டிருக்கலாம் அல்லது இந்த புத்தகத்தில் படித்திருக்கலாம். இது அந்த புத்தகத்தில் இருந்திருக்கும். இந்த மோப்லா புத்தகத்தின் எழுத்தாளர் விநாயக் தாமோதர் சாவர்கர். இந்த முழு புத்தகமும் மோப்லா கலவரங்களின் வேதனையூட்டும் சம்பவங்களால் நிரம்பியுள்ளது. நீங்கள் யோசிக்கலாம், இன்று திடீரென்று இந்த புத்தகம் ஏன் நினைவுக்கு வந்தது என்று. சாவர்கர் என்ற பெயரை கேட்டவுடன் உங்களுக்கு தொலைக்காட்சி விவாதங்களில் அரசியல் கட்சிகள் பேசும் விஷயங்கள் நினைவுக்கு வந்திருக்கும். அவாஸ்கர் மீது பொய் பரப்பப்பட்டது. மறுமறுவென அவர்களது மீது கூறப்பட்டது அவர் ஆங்கிலேய அரசின் முன் பல்வேறு மனுக்கள் எழுதியதாக. இதே மாதிரி தொடர்ந்தா மகாத்மா காந்திய தேசிய தந்தை என்ற பதவியிலிருந்து நீக்கி சாவர்கரையே தேசிய தந்தையாக்கி விடுவார்கள். இந்தியா போன்ற ஒரு நாட்டுல ஒரே ஒரு தேசிய தந்தை இருக்க முடியாது. நான் ஹர்ப்ரீத் கவுர். இன்று மே 28. இதே நாளில் 1883ஆம் ஆண்டு விநாயக் தாமோதர் சாவர்கர் பிறந்தார். அவரை சுற்றி இன்று கூட விவாதம் நிலவுகிறது. அந்த விவாதத்துக்குள் பல அரைமுறையான கதைகள் மறைக்கப்படுகின்றன. சாவர்கர் அவர்களை பற்றி ஒரு தனி நரேட்டிவ் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அரசியல்வாதங்களை விட்டுவிட்டு சாவர்கர் அவர்களின் வாழ்க்கையில் மறைந்துள்ள பக்கங்களை புரட்டி பார்த்தால் நாங்கள் நம்புகிறோம் உங்கள் மனம் அவரை பற்றி மிகுந்த பக்தியுடன் நிரம்பிவிடும். நாசிக்கில் 1883 மே 28ஆம் தேதி இந்த வீட்டில தான் சாவர்கர் பிறந்தார். அவர் சுவாமி தயானந்தர் தொடங்கிய ஆன்மீக மறுமலர்ச்சியின் உருவாக இருந்தார். பிராணாயாம சாதனை என்பது அழிவை ஏற்படுத்தும் செயல்கள். இது ஒரு துஷ்கர்மம் மற்றும் அதர்மமாகும். இது முறையாக நிறுவப்பட்டதுதானா? சாத்தியம் 1. ஒரு குழந்தை வயது வெறும் 9 தனது தாய் ராதாபாய் சாவர்கரை எப்போதும் போல இழந்து விட்டான். தாயின் மரணத்துக்கு பிறகு அப்பா இருக்கிறாரே அவர்தான் ஆதாரம் என்று நினைத்தான். ஆனால் தாயின் மரணத்துக்கு சுமார் 7 ஆண்டுகளுக்கு பிறகு 1089ஆம் ஆண்டு பிளேக் தொற்று நோயால் அவரது அப்பாவும் உயிரிழந்தார். மற்றும் மாமனார் பக்கம் விநாயகனின் பல்கலைக்கழக படிப்புக்கு உதவி செய்தனர்.
இப்போது இங்கிருந்து விநாயக தாமோதர சாவர்கரின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வருகிறது. அந்த நாட்களில் அவர் ஆரிய சமாஜ் அமைப்பால் மிகவும் தூண்டப்பட்டவரும் மகரிஷி தயானந்த சரஸ்வதி அவர்களின் உண்மையான சீடருமாக இருந்தார். ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா இவர் லண்டனில் இந்தியா ஹவுஸ் என்ற அமைப்பை நிறுவிய உண்மையான தேசபக்தர். மேலும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஒரு தனி இடத்தை உருவாக்கினார். இந்த இந்தியா ஹவுஸ் லண்டனில் இருந்த புரட்சி வீரர்களின் தீர்த்தஸ்தலமாக இருந்தது. இந்தியாவில் தனது படிப்பை முடித்த பிறகு சாவர்கர் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மாவை சந்தித்தார். சட்டப்படிப்பை முடிக்க சாவர்கரை இங்கிலாந்துக்கு அனுப்ப உதவினார். சாவர்கர் இப்போது இங்கிலாந்தில் இருந்தார். அங்க சென்று மகரிஷி தயானந்த சரஸ்வதி அவர்களின் சீடர்களை சந்தித்த போது அவரது மனதில் புரட்சிகரமான உணர்வே எழுந்தது. புரட்சிக்காக கூட்டங்கள் நடத்துவது, பத்திரிகைகள் மற்றும் புத்தகங்களை பகிர்வது சாதாரணமாகி விட்டது. இந்தியா ஹவுஸிலேயே வீர சாவர்கர் அவர்கள் வெறும் 23 வயதில் ஒரு புத்தகம் எழுதியார். 1857 சுதந்திர போர். அது அரசாங்கத்தின் முதல் நூலாகும். அது முழுமையாகி அச்சிடப்படுவதற்கு முன்பே பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நூல் புரட்சி முறையில் ரகசியமாகவே அச்சிடப்பட்டது மற்றும் அதன் நூற்றுக்கணக்கான பிரதிகள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டன. பகத்சிங் மற்றும் அவரது தோழர்கள் இந்த புத்தகத்தை ராத்திரியில் ரகசியமாக அச்சிட்டு பகிர்ந்தனர். விரைவில் அபினவ் பாரத் என்ற அமைப்பு நிறுவப்பட்டது. இளைஞர்கள் மற்றும் புரட்சியாளர்கள் இந்த அமைப்புடன் இணைந்தனர். அபினவ் பாரத் என்பது 1904ஆம் ஆண்டில் விநாயக் தாமோதர் சவர்கர் மற்றும் அவரது சகோதரர் கணேஷ் தாமோதர் சவர்கர் ஆகியோரால் தொடங்கப்பட்ட ஒரு ரகசிய புரட்சிகர அமைப்பாகும். இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக இளைஞர்களை திரட்டுவது இந்த அமைப்பின் முக்கிய நோக்கமாக இருந்தது. இந்திய அரசியல்ல ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக மாறியது. இதனால் இப்போது ஆங்கிலேய அரசு இதை அழிக்க முயற்சிக்க தொடங்கியது. இதே நாட்கள்ல சகோதரர் கணேஷ் சாவர்கர் ஒரு புத்தகம் வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு தேச துரோகியாக அறிவிக்கப்பட்டு காலாபாணிக்கு அனுப்பப்பட்டார். தண்டனை வழங்கப்பட்டது. பின்னர் வீர சாவர்கருக்கும் 1910 செப்டம்பர் 23ஆம் தேதி ஆயுள் சிறை மற்றும் காலாபாணி தண்டனை வழங்கப்பட்டது. அதோடு அவருடைய அனைத்து சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. உலகத்தில் 2 ஆயுள் சிறை தண்டனை வழங்கப்பட்ட ஒரே புரட்சி வீரர் இவரே. 1911 ஜனவரி 31ஆம் தேதி அவரை அந்தமான் சிறைக்கு அனுப்பினர். அங்கு அவருடன் கொடூரமான நடத்தை செய்யப்பட்டது. எண்ணெய் எடுக்க அவரை மாட்ட போல கட்டி வேலை செய்ய வைத்தார்கள். சிறிய சிறிய அறைகள், குடிக்க 3 குடம் கருப்பு கசப்பான தண்ணீர் மட்டுமே வழங்கப்பட்டது. இவருடைய வேதனைகளை நினைத்தாலே கைகள் நடுங்கும். வேறு எந்த புரட்சி வீரரும் இவ்வளவு துன்பங்களை, அதுவும் இவ்வளவு நீண்ட காலம் அனுபவிக்கவில்லை. அவருடைய சகோதரர் கணேஷ் சாவர்கரும் இதே சிறையில் இருந்தார். வேதனையானது என்னவென்றால், எந்த புரட்சி வீரரும் ஒருவருடன் ஒருவர் சந்திப்பது தூரம் இருக்கட்டும், சைகையில கூட பேச முடியவில்லை. சிறை வேதனைகளை சாவர்கர் அவர்கள் தமது மாஜி ஜென்மத்தை என்ற புத்தகத்தில் எழுதியுள்ளார். 12 ஆண்டுகள் வரை அவர் கருப்பு நீர் தண்டனை அனுபவித்தார். அவருடைய உடல்நிலை மோசமாக ஆரம்பித்தது. நாடு முழுவதும் அவரை விடுவிக்க அரசு மீது அழுத்தம் அதிகரிக்க தொடங்கியது. அவரை விடுவிக்க 70,000 கையொப்பங்களுடன் கூடிய மனுவை மக்கள் அரசுக்கு அனுப்பினர். சாதாரண மனிதர்களிலிருந்து தலைவர்கள் வரை அனைவரும் கையொப்பமிட்டனர். ஆனால் காந்தி மட்டும் கையொப்பமிட மறுத்தார். 921ஆம் ஆண்டு 2 சகோதரர்களும் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டனர். 924ஆம் ஆண்டு வீர சாவர்கர் வீட்டுக்குள் காவலில் வைக்கப்பட்டார். ஆனால் எல்லா பக்கத்திலிருந்தும் ஏற்பட்ட அழுத்தங்களால் ஜமுனா தாஸ் ஜியின் முயற்சியால் அவரை 937 மே 10ஆம் தேதி விடுவிக்கப்பட்டார். 2 முறையும் காலாபாணி தண்டனை பெற்ற வீர சாவர்கர் இப்போது சுதந்திரமானார். ரசோயதாவல் டே என்று அழைக்கப்படும் அந்த இடம் மற்றும் ரசோயதாவல டே என்கிற அந்த பகுதியாகும். சுதந்திரம் பெற்ற பிறகு மரியாதையுடன் காங்கிரஸ் தலைவராக ஆகும் வாய்ப்பு இருந்தும் 1937 டிசம்பர்ல அகமதாபாத்தில் நடந்த இந்து மகா சம்மேளனத்துல அவர் இந்து மகாசபாவின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஹைதராபாத் நிஜாமால் அங்கு உள்ள இந்து மக்களுக்கு நடந்து வரும் கொடுமைகளுக்கு எதிராக ஆரிய சமாஜ் 1900 டிசம்பர் 38ஆம் தேதி போராட்டம் நடத்தியது.
ஆரிய மகா சம்மேளனத்துல அறிவிக்கப்பட்ட ஹைதராபாத் புகழ்பெற்ற ஆரிய சத்தியாகிரக தர்ம யுத்தத்துல வீர சாவர்கர் இந்து சபையின் சார்பாக முழு பொறுப்பை ஏற்று சத்தியாகிரகத்துல முழுமையாக ஈடுபட்டு ஆரியர்களுக்கு உதவி செய்தார். சுமார் 12,000 ஆரிய சமாஜ் உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டார்கள் மற்றும் மேலும் 4,000 பேர் நிஜாம் அரசின் சிறைகளில் துன்பம் அனுபவித்தார்கள். ஒரு வகையில் திடீரென சிந்தில் சத்யார்த்த பிரகாஷ் மீது தடையிடப்பட்டது. நாட்டெங்கிலும் மகரிஷி தயானந்தரின் சீடர்களிடையே துக்கத்தின் அலை பரவியது. டெல்லியில் நடைபெற்ற ஒரு பெரிய ஆரியா மாநாடு சத்யார்த்த பிரகாஷ் மீது தடையிடும் முயற்சியை கடுமையாக கண்டித்தது. வைஸ்ராய்க்கு ஆயிரக்கணக்கான டெலிகிராம்கள் அனுப்பி இந்த அநியாயமான நடவடிக்கையை எதிர்த்தனர். வீர சாவர்கர் கூட பொதுவாக அறிவித்தார், சிந்தில் சத்யார்த்த பிரகாஷ் மீது தடை இருக்கும் வரை காங்கிரஸ் ஆட்சி செய்யும் பகுதிகளில் குரான் மீது தடையிட வேண்டும் என்ற வலுவான கோரிக்கை எழுப்பப்பட வேண்டும் என்று கூறினார். அதன் பிறகு வீர சாவர்கர் இந்தியாவின் வைஸ்ராய் மற்றும் சிந்தின் ஆளுநருக்கு டெலிகிராம் அனுப்பி சிந்து அரசு சத்யார்த்த பிரகாஷ் மீது தடையிட்டதால் சமுதாயங்களில் பகைமை உருவாகும், சத்யார்த்த பிரகாஷ் மீது தடையை நீக்காவிட்டால் இது தொடரும் என்று தெரிவித்தார். அப்படி செய்யாவிட்டால் இந்துக்கள் குரான் மீது தடையிடும் இயக்கத்தை தொடங்கிவிடுவார்கள். இதோடு மட்டுமில்லாம வீர சாவர்கர் மகரிஷி தயானந்தஜியின் புத்தகம் சத்யார்த்த பிரகாஷ் பற்றி இந்து சமூகத்தின் குளிர்ந்த நரம்புகளில் சூடான இரத்தத்தை ஓட்டும் நூல் சத்யார்த்த பிரகாஷ் என்றும் அது என்றும் அமரமாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார். அவரது வாழ்நாளிலேயே இந்தியா சுதந்திரம் பெற்றது. இந்தியா பாகுபாடானது அவருக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியது. 1948 காந்தி கொலை செய்யப்பட்ட போது அவரும் கைது செய்யப்பட்டார். ஆனால் அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படாததால் அவரை விடுவித்து விட்டனர். ஒரு 1965ஆம் ஆண்டு தாஷ்கண்ட் உடன்படிக்கையில் இந்தியா வென்ற நிலத்தை திருப்பிக் கொடுத்ததாக செய்தி அவருக்கு தெரிய வந்த போது அவர் துயரமடைந்த மனதுடன், ஓ மரணமே, நீ என்னை உன்னுள் இணைத்துக்கொள், எனக்கு இனி நாட்டின் இன்னும் மோசமான நிலையை பார்க்க வேண்டாம் என்று கூறினார். அவர் உடல் நலமின்றி இருக்க தொடங்கினார். அவர் மருந்தும் உணவும் எடுத்துக்கொள்ள மறுத்தார். ஒரு 1966 பிப்ரவரி 26 அன்று வீர சாவர்கர் இந்த நாசமான உடலை விட்டு பிரிந்தார். நாட்டின் சுதந்திரத்திற்காக அவர் அனுபவித்த கடும் வேதனைகளை நாடு ஒருபோதும் மறக்காது. அவரது தவம், தியாகம் மற்றும் தேசப்பற்று என்றும் இந்தியர்களை ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கும். நாம் இந்த நாட்டை மிகப்பெரிய கொடிய புயல வெற்றிகரமா கடந்து கொண்டு வந்திருக்கிறோம். என் அன்பான பிள்ளைகளே, இனிவரும் காலங்களில் இந்த நாட்டை நீங்கள் மிகவும் கவனமாகவும் உறுதியுடனும் கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பீர்கள் என்று நம்புகிறேன். தங்கைகள் மற்றும் அதை பற்றி சாவர்கர் எழுதிய புகழ்பெற்ற நூல் மொப்லா ஒவ்வொரு இந்தியருக்கும் இந்த மகான் புரட்சியாளரை பற்றிய ஆரிய சமாஜத்தின் சத்சங்கம் கண்டிப்பாக படிக்க வேண்டும். நீங்க ஒவ்வொருவருமே என் பெரும் பாரதத்தின் பிரகாசமான எதிர்காலம். எனது அருமை பிள்ளைகளே, இந்த நாட்டை மிகவும் கவனமாக பாதுகாப்பீர்கள்.